வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவின் எம்எல்ஏக்கள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டால் நிச்சயம் தோல்விதான். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யாமல் இருந்தது. ஸ்டாலின் அவர்களது தொடர் பிரச்சாரம் காரணமாக 2021 சட்டசபை தேர்தலில் சுமார் 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக ஆட்சியை அமைத்தது. ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும், கிட்டத்தட்ட 25% மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் மக்களுக்கு நேரடியாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் செல்லவில்லை என்றும், சில புதிய திட்டங்களை செய்திருந்தாலும் கட்டிடங்களுக்கு கலைஞரின் பெயரை முழுவதுமாக சூட்டப்பட்டிருப்பதும் திமுகவின் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பேசப்படுகிறது. மேலும் திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதியில் சரியான தொகுதி நிதியே முழுமையாக அந்த தொகுதிகளுக்கு பயன்படுத்தவில்லை என்றும், சுமார் 100 எம்எல்ஏக்கள் வரை திமுகவில் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சியின் எம்எல்ஏக்களும் முழுமையாக அந்த தொகுதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி தொகுதி செலவாக பார்க்காமல் சொந்த பணமாக அவர்கள் பதுக்கிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டால் பொதுமக்களும் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பிற கட்சிகளின் தொண்டர்கள் கடுமையான விமர்சனங்கள் இதுவரை செய்வதால் நிச்சயம் மீண்டும் அதே திமுகவின் எம்எல்ஏக்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் தோல்வி அடைவது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு மும்முனை போட்டி. இதில் திமுக வெற்றியடைய வேண்டும் என்ற இக்கட்டான ஒரு சூழலும் இருக்கிறது. தோல்வி அடைந்து விட்டால் அடுத்த 15 ஆண்டுகள் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைப்பது கூட கடினம்தான் என்று அரசியல் வட்டாரங்களிலும் கூறப்படுகிறது. மும்முனை போட்டியாக இந்த சட்டசபை தேர்தல் பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் வரவேற்பு என்பது திமுகவிற்கு ஆலமரம் என்று கூறுகின்ற திமுகவிற்கு தற்பொழுது அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள், மகளிர், குடும்ப நிர்வாகிகள், குறிப்பாக புதிய வாக்காளர்கள், முதலில் ஓட்டு செலுத்துபவர்கள் விஜயத்தான் ஓட்டுக்களை செலுத்தி அவர்களை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருப்பதால் நிச்சயம் இந்த முறை திமுகவின் எம்எல்ஏக்கள் படுதோல்வி அடைவார் என்ற தகவல் சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.